Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே ஒரு 3-4 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பூண்டு நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்திங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். இந்த ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். தாளிப்பு பார்ட் ஓவர். அடுத்ததான் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கூடவே இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு. சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி இருந்ததுன்னா பாதி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட இந்த அவரைக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவரைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு அவரைக்காய் மாதிரியே நீல வாக்கில் கட் பண்ண குடமிளகாயும் சேர்த்து இதோடய வதக்கிக்கலாம். அவரைக்காய் மட்டும் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த குடமிளகாயும் சேர்த்து போட்டு கொடுக்கும் பொழுது இது ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும். இந்த 2 காய்க்குமே பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ்க்கு நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த குடமிளகாயும் விதையெல்லாம் நீக்கிட்டு தான் செய்வோம். இருந்தாலுமே அந்த குடமிளகாவோட காரம் லைட்டாக அந்த ரைஸில் இருக்கும். ஸோ அதனால் டேலி ஆகிடும். இப்போ இந்த அவரைக்காலாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க தேவையான அளவு சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2-3 கரண்டி அளவு சாதம் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்க காய்க்கு தகுந்த மாதிரி, நம்ம கிடச்சிருக்க அந்த தொக்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். நீங்கள் கிளற உங்களுக்கே தெரியும் இன்னும் ரைஸ் தேவைப்படுமா என்னன்ட்டு. உப்பு மட்டும் இந்த கட் ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிளறிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே வெரைட்டி ரைஸ் ஒரே மாதிரி புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க இந்த காயும் உள்ளே போயிடும். ரைஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் குடமிளகாய் சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அவரைக்காய் குடமிளகாய் சாதம். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான் நிறைய வெரைட்டி ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என் பட்டனில் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.